ஒன் வேர்ட் கொஸ்டின். கோளக ஆடியின் வடிவியல் தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆடி மையம். ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்துக்கோடு எவ்வாறு அழைக்கப்படும்? முதன்மை அச்சு. ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு வளைவு ஆரம். முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் கதிர்கள் கோளக ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றனவோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முக்கிய குவியம். ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு. வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தொடர்பின் சமன்பாடு R=2F. பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவோ சந்தித்தால் அல்லது அதனால் உருவாகும் பிம்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? மெய்பிம்பம். பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? மாயபிம்பம். கார்ட்டீசியன் மரபின்படி பொருள் எப்போதும் ஆடிக்கு எந்த பக்கம் வைக்கப்பட வேண்டும்? இடது பக்கம். பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு, குவிய தொலைவு ஆகியவற்றிற்கு இடையே தொடர்பு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆடிச் சமன்பாடு. ஆடிச் சமன்பாடு என்ன? 1/f = 1/u + 1/v. பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக உள்ளது என்பதை குறிக்கும் அளவீடு என்ன? கோளக ஆடியின் உருப்பெருக்கம்.